இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 126ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தாவே, தெற்கத் வெள்ளங்களை திருப்புவதைப் போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சிறைப்பட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். உன் சிறையிருப்பை மாற்ற ஆண்டவர் நம்மிடத்தில் கடந்து வந்து பேசி கொண்டிருக்கிறதை இந்த காலை வேளையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள், பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆனாலும் நாம் ஆண்டவர் செய்கிற காரியங்களை மறந்து விடுகிறோம். நமக்கு அவர் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். ஆனால் ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தடப்படும் போது, தாமதமாக அது நிற்கும் போது, ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் மறந்து நாம் ஆண்டவருக்கு சரியான ஒரு ஜீவியம் வாழாதபடி நாம் சிறைப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சிறையிருப்பை மாற்றதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறார். தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவதைப் போல ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று கேட்கும்போது, கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிறை என்பது அவனுடைய வாழ்க்கையில் நன்மைகளை பார்க்க முடியாது. சிறையிருப்பான ஒரு பாடு, கண்ணீர், போராட்டம், அவமானம், நிந்தனை, ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒருவன் கட்டப்படும் போது அவனுடைய வாழ்க்கையில் நன்மைகளை பார்க்க முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிறைப்பட்டு இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை ஒரு அறைக்குள்ளாக அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனால் சில காரியங்களையும் நன்மைகளையும் அவனுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாத மனிதர்கள் ஏராளம். அந்த சிறையிருப்பிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட பேசுகிற வார்த்தை, தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவதைப் போல உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் மாறும், நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்டராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இன்றைக்கு நம்முடைய சிறையிருப்பை அவர் நம்முடைய பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை மாற்றதான் இன்றைக்கு நம்மோட பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரையே நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். இன்றைக்கு கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரமாக அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. என் சூழ்நிலை மாறாதா? என்னுடைய பிரச்சனைகள், சிறைப்பட்டு இருக்கிற என் வாழ்க்கை மாறாதா? சிறைப்பட்டு இருக்கிற என்னுடைய வேலை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சரீரம், எல்லாவற்றிலும் நான் சிறைப்பட்டு இருக்கிற இந்த சிறையிருப்பை யார் மாற்ற முடியும்? உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற வந்திருக்கிறார் இந்த பூமியில். பிரியமானவர்களே, அவர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிற கண்களாய் இருக்கிறபடியினால் நம் சிறையிருப்பை இந்த நாளிலே அவர் திருப்புகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு மேலாக, நம் சிரசுக்கு மேலாக, நம் வீட்டுக்கு மேலாக கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, இதோ பிள்ளை கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு என்னென்ன காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க, அந்த காரியங்களை ஆண்டவர் அற்புதங்களை செய்து, ஆண்டவர் பெரிய காரியங்களை தந்து, நம் பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளவும், சிறைப்பட்டு இருக்க வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்க ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய பிரயாசங்கள் விருதா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பிரயாசம் ஒரு நாளும் அது மாறாது. அது மாறாதவையா இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிச்சயமாக நம்முடைய சிறை இருப்பில் இருந்து ஆண்டவர் விடுதலை தருவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளிலே தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, குடும்பங்களுக்காக ஜெபிக்க கேட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எல்லா பிரிவின ஆவிகள் கட்டப்பட்டு இருக்கிற எல்லா காரியங்களிலிருந்து எசப்பா நீர் விடுதலை தரும்படி இந்த நாளில நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகள், பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, வேலை இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை கட்டளிடுங்க ராஜா. ஆண்டவரே, பலவீனத்தோட வாழ்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் விடுதலை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கட்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க ராஜா. அற்புதங்களை செய்து முடிக்கும்படி இந்த நாள்ல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தை கிரிய செய்வதாக, பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக, எல்லா தடைகளை மாற்றுவீராக, பெரிய காரியங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால் உடைக்கிறோம் ஆண்டவர். உங்க நாமத்தினால பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.